இப்போ திருமா வந்து தலித் மக்களுக்கான தலைவர் இல்ல, அவர் ஒட்டுமொத்தமான விளிம்பு நிலை மனிதர்கள், ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் அத்தனை பேருக்கான தலைவர். நீங்க எந்த தொகுதியில நின்னாலும் சரி, முஸ்லீம் ஓட்டுலாம் ஒரு ஓட்டு கூட முஸ்லீம் கட்சியே நின்னா கூட திருமாவளவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த நிலைமையில முஸ்லீம் இளைஞர்கள் தலைவர்களை விடுங்க, இளைஞர்கள்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க நல்ல இதுவோட. ஓகேண்ணா, ஒருவேளை ராமதாஸ் வந்து திமுக கூட்டணியில வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அது திமுகக்கு வந்து பிளஸ் பாயிண்டா இல்ல மைனஸ் பாயிண்ட்? மைனஸ் பாயிண்ட் தான் எப்பயுமே. எந்த அடிப்படையில மைனஸ் பாயிண்டா வரும்? ஆமா, ஏன்னா நம்பிக்கையற்றவர் ராமதாஸ். அவரு வந்து நம்பிக்கை இல்லாம போய் நீண்ட காலம் ஆயிடுது, அவருடைய நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி போய். அதனால அவரு வரதுனால இங்க ஒன்னே ஓட் பேங்க் வந்து எக்ஸஸ் ஆகாது. ஏன்னா கீழ் மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் வந்து ராமதாஸை நம்புறதுக்கு தயாரா இல்ல, வன்னிய இளைஞர்களே இப்ப நம்ப தயாரா இல்ல அவர்களை. ஓகே, திமுக கூட்டணிலேயே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, சோ வன்னியரா இருக்கிறவங்க அவங்களே பார்த்தனாக்கா ராமதாஸை உள்ள ஏத்துனோம்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ஏத்தணும்னு நினைக்கல, குறிப்பா துரைமுருகன் மட்டும்தான் அப்படி நினைக்கிறாரு. மற்றபடி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி வேணான்னு தான் சொல்றாங்க. ஆமா, ஸ்டாலின் கிட்ட பேசும்போது அப்படிதான் அவங்க பேசியிருக்காங்க, வேணாம் வரதுனால நம்மளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். மற்றபடி ஒரே ஒரு துரைமுருகன் மட்டும்தான் அவரை அழைச்சிக்கிட்டு வந்துடலான்ட்டு சொன்னதா கேள்வி. ஓகேண்ணா, ஒருவேளை திருமாவளவன் வெளியே வந்துட்டார், திமுக கூட்டிருந்து வெளியே வந்துட்டார்னா அவரோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? இல்லை, பெரிய கஷ்டம்தான் அது, வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம்லாம். ஏன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க டிஎம்கேவில், அதை விட்டு வெளில வந்தாக்க இப்போ அவருக்கும் ஒரு தர்ம சங்கடமான இடம் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தேர்தல் பார்வை மட்டுமே இல்லை, சமூக பார்வை இருக்குது. நான் வந்து ஒரு லட்சியம், அதாவது ஒரு அதை எப்படி சொல்கிறது, அது இப்போ பெரியார், அம்பேத்கர் அது போன்ற ஒரு கொள்கை கட்டமைப்பில் போகிறவங்க, அவங்க வந்து திருப்பி வெளில வந்து நம்ம தேர்தல் பாதைக்காக அப்பப்போ மாறிக்கிறதுக்கு திரும்ப ஒன்னே ராமதாஸ் போன்றவர்களோ இல்லை வேற மற்றவங்கள போலவோ இல்லை, பேசிட்டு இங்கே பேசிட்டு அடுத்தது ஒன்று செய்யலான்ற ஒரு எண்ணம்லாம் இல்லாதவங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து ஒரு 10-15 ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சவங்க. அவங்க 90-95க்கு தானே அவங்க வராங்க தேர்தல் பாதிக்க. அதனால அவங்க ஒரு திட்டமிட்டு அவங்க அந்த திட்டத்தோட தான். ஓகே, அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டிருந்து வந்துட்டேன்னா அதுக்கான விளக்கத்தை அவரே கொடுத்துருக்காரு. என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, இதுமாரி நான் வெளியே வந்துட்டேன்னா நான் தனித்து போட்டிடுவேன், ஜெயிக்கணும் இல்லையோ அட்லீஸ்ட் தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது எப்படி பாக்குறீங்க? தனித்து போட்டிடுறது அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைகள், நாம் அதில் தலையிடல. ஆனாக்கா என்னன்னா அப்படி வரக்கூடாதுன்றது தான் பெருவாரியான மக்கள் அவங்க கட்சிக்காரங்களுடைய எண்ணங்களோட. ஏன்னா ஒரு நல்ல கூட்டணி வந்து இதுவாக சிதறாவது, ஓட் பேங்க் டிஎம்கேவுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் தான் அது. அப்படி வந்தாக்க ஆக்சுவலாக விசிகாவுக்கும் சர்க்கிளாக இருக்கும், இல்லை திமுக சர்க்கிளாக இருக்கும். ஆமாம், ரெண்டுக்குமே அது ஒரு பாதிப்பு தான் அவர் அங்கேருந்து வெளியில் வர்றது. ஏன்னா ரொம்ப உறுதியான கூட்டணியில் இருக்கிற ரொம்ப ஒரு தத்துவ ரீதியாக அவங்க வந்து நல்லா இது பண்ணி தயாரானவங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட் பேங்காக நார்மலாக வச்சிருக்கிறவங்க, அவங்களும் தனித்து நின்று இவ்வளோதான் எங்களுடைய ஓட் பேங்க்னு காட்டினதில்லை. இருந்தாலும் ஓட்டு வங்கி உண்டு அவருக்கு. திருமாவளவன் கட்சியில் இருக்காங்க இல்லையா, அவரோட சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு திமுகவில் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க? பெரிய பொறுப்பு அமைச்சராக கூட ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் பேர் சொல்ல முடியுமா? சரியா இல்லை, ஒரு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இல்லை, பொதுவாகவே இது வந்து இந்த இஷ்யூ வந்து வேறு மாதிரி பார்க்கணும். எப்பயுமே இந்த நாட்டில் தலித்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே வாழ்ந்திருக்காங்க, ஒடுக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க எல்லா காலத்துலேயும். அதுலேருந்து மீண்டு வருவதே பெரிய சிரமத்துக்கு நடுவில் தான் என்ன ஒரு மிகப்பெரிய